Hello students, welcome to Priya's Mini Maths. நம்ம இந்த வீடியோல exercise 3.15 ஓட question number 5 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. A school announces that for a certain competition, the cash prize will be distributed for all the participants equally as given in the table. First, find the constant variation. அப்புறம் கிராஃப்லேருந்து நம்மளை இன்னொரு டேட்டா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கூல் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதில் இத்தனை பேருக்கு இத்தனை அமௌண்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கிவன் இதுலேயும் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஃபோர்த்து சம் மாதிரி டேட்டா அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் வேரியேஷன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம லாஸ்ட் டைம் கான்ஸ்டன்ட் தேவையோ இல்லையோ ஆன்சர் வெரிஃபிகேஷனுக்காக நாம் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே கேவோட வேல்யூவை அவங்களே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, 2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு ஒய் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இஃப் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் டிக்ரீசஸ், அப்போ இது டிக்ரீசஸ் அப்படின்னா இதுவும் என்ன தான் இது, தென் இட் இஸ் அ இன்வர்ஸ் வேரியேஷன். தென் இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன் எழுதிடலாமா. இப்போ இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலாலையும் என்ன வரும், இன்வர்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், தலைக்கீழ் எழுதுறதுன்னு அர்த்தமா. அப்போ இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ் வரும். இன்வர்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், கீழே எழுதணும்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம், இதை நம்ம கே இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ எக்ஸ், அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போகிற எக்ஸ் இன்டூ ஒய் ஆர் ஒய் இன்டூ எக்ஸ்னு எழுதலாமா. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கே கிடச்சிருமா. ஸோ நான் எப்போவும் என்ன சொல்வேன், 0 இருக்கிற வேல்யூஸ் எடுங்க, 6 இன்டூ 60. ஸோ நம்ம அப்போ 6 இன்டூ 60 அப்படின்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ என்ன, 360. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் எழுதிட்டோம். தேர்ஃபோர் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ், therefore constant of variation for the given table is 360. ஸோ இது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறோம், கிராஃப் த அபவ் டேட்டா, இந்த டேட்டாவை அப்படியே கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். அண்ட் ஹென்ஸ் அதுக்கப்புறம் find how much will be each participant get if the number of participants are 12. இப்போ 10 வரைக்கும் இவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த டேபிளில் நீங்கள் 12 அப்படின்னு ஒன்று பிளாட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிராஃப் படி இங்கே என்ன வரும் அப்படின்றது தான் அவங்க கொஷின். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் கிராஃபை பிளாட் பண்ணி இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா. இப்போ பாருங்கள், நான் இந்த வேல்யூவை பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இதை எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2க்கு 180 ஃபஸ்ட்டு டேட்டாவா, தென் 4க்கு 90, 6க்கு 60, 8க்கு 45, தென் 10க்கு 36. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ஸ்கேலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸ் நான் என்ன எடுத்திருக்கேன், 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ எடுத்திருக்கேன், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது நம்மளுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நம்மளோட ஈக்குவேஷன் என்ன தெரியும், y இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். கே என்ன கண்டுபிடிச்சோம், 360 பை எக்ஸ். இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற டேட்டா கரெக்டாக தப்பான்னு நம்ம என்ன பண்ண முடியும், இதை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் வேரியேஷன் ப்ரீவியஸ் பேஜில் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் கிராஃபை பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இது ஆன்சர் கண்டுபிடிப்போமா. Find how much will be each participant get if the number of participants are 12. இங்கே 12 எங்கே இருக்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 12 இது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 12 அப்படின்னா நம்மளுக்கு இது எங்கே கட் ஆகுது பாருங்கள், கரெக்டாக இங்கே மிடில் இருக்கா. ஸோ இதோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 30. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 12 இருந்தால் நம்மளோட ஒய் என்ன வருது, 30. இதுதான் நம்மளுடைய ஒய் ஆக்சிஸ், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இது பார்ட்டிசிபென்ட்ஸ், இது ருபீஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12, எக்ஸ் 12 பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா then y is equal to 30 as per the graph. Okay, 30. சரி, as per the graph 13 தெரிஞ்சிருச்சு. எனக்கு இதில் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா y is equal to 360 divided by x என்ன கொடுத்தாங்க, 12 கொடுத்தாங்களா. ஸோ 12 எத்தனை டைம்ஸ், 36, 3 டைம்ஸ் 36 அண்ட் ஒரு 0 இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தான் வந்திருக்கு, ஒய்யோட வேல்யூ 30 தான் வந்திருக்கு. ஸோ அப்போது நாம் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.